செய்திச் சுருக்கம். லடாக்கில் கலவரம், 4 பேர் பலி, ஊரடங்கு உத்தரவு அமல். லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவருக்கு ஆதரவாக இளைஞர்கள் இன்று பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது வன்முறை வெடித்தது. பாஜக அலுவலகத்துக்கும் போலீஸ் வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது. போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் கலவரத்தை ஒடுக்கினர். இந்த சம்பவத்தில் 4 பேர் இறந்தனர். இதையடுத்து லடாக்கில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வன்முறையை கைவிடும்படி சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் கேட்டுக் கொண்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் வசித்து வந்தார். புதிய வீடு கட்டுமான பணியை 2024ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கு மறைந்திருந்த 8 பேர் கொண்ட கும்பல் கொடூரமான முறையில் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொண்டது. கொலையை ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் வீரமணி, டிரைவர் அப்துல் கனி உள்ளிட்ட 5 பேர் பார்த்தனர். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அரசியல் பிரச்சினையாக மாறியது. இந்த கொலை வழக்கில் ரவுடி பொன்னை பாலு, ரவுடி நாகேந்திரன், வழக்கறிஞர் ஹிரிஹரன், சம்பவா செந்தில், திருவேங்கடம் உள்ளிட்ட 27 பேரை போலீசார் கைது செய்தனர். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டவர்களில் அடக்கம். இந்த வழக்கில் கடந்த அக்டோபர் மாதம் சிபிசிஐடி 7087 பக்க குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. 2023இல் நடந்த ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என நினைத்து கொலை செய்துள்ளனர் என விசாரணையில் தெரியவந்ததென குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. ஆற்காடு சுரேஷின் மனைவி, சகோதரர், மைத்துனர், உறவினர்கள், கூட்டாளிகள் உட்பட 30 பேர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருந்தனர். ரவுடி நாகேந்திரன் முக்கிய அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருந்தார். ரவுடி சம்பவா செந்தில் 2வது அக்யூஸ்டாகவும், நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் 3வது அக்யூஸ்டாகவும் சேர்க்கப்பட்டிருந்தனர். 200 பேர் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டிருந்தனர். வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகியும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருமான கினோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை சென்னை செம்பியம் போலீசார் சரியாக விசாரிக்கவில்லை என கினோஸ் கூறியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் போலீசார் நியாயமான முறையில் விசாரணை நடத்தினர் என்றார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியே போலீஸ் விசாரணை திருப்தியளிப்பதாக கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது அரசியல் கொலை இல்லை, மேலும் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டுமென அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். மனுதாரர் கினோஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதிடும்போது கைது செய்யப்பட்டவர்களிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். அதுகுறித்தும் விசாரிக்கப்படவில்லை. கொலையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரிடமும் விசாரணை நடத்த வேண்டுமென ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் செல்வ பெருந்தகையிடம் விசாரணை நடத்த போலீசார் தவறிவிட்டனர் எனவும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். கொலையை நேரில் பார்த்த ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் வீரமணி முன்னிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் அடையாள அணிவகுப்பை ஏன் நடத்தவில்லை என போலீஸ் தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி வேல்முருகன் கேட்டார். அக்யூஸ்டுகளின் படங்கள் மீடியாக்களில் வந்துவிட்டதால் அடையாள அணிவகுப்பு நடத்துவதால் எந்த பலனும் இல்லை என நினைத்து போலீஸ் நடத்தாமல் விட்டுவிட்டதென அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அதற்கு நீதிபதி மீடியாவா நேரில் பார்த்த சாட்சி என கேட்டார். மீடியாக்கள் டிஆர்பி ரேட்டுக்காக எந்த போட்டோவையும் காட்டுவார்கள். உங்கள் வேலையை நீங்கள் செய்யாதது ஏன் என நீதிபதி கேட்டார். பெரும்பாலான குற்ற வழக்குகளில் அக்யூஸ்டுகள் விடுதலையாவதற்கு காரணமே போலீசார் சரியான முறையில் விசாரணை நடத்தாததுதான். அதற்கு சிறந்த உதாரணம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என நீதிபதி வேல்முருகன் அதிருப்தி தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்று நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பு கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீஸ் விசாரணை முறையாக நடக்கவில்லை. இதனால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுகின்றேன். இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் காவல்துறை சிபிஐயிடம் உடனே ஒப்படைக்க வேண்டும். அது கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து 6 மாதத்திற்குள் வழக்கை விசாரித்து முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டுமென நீதிபதி உத்தரவில் கூறியுள்ளார். இந்த வழக்கு விசாரணையில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களின் தலையீடு இருந்ததென ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார். நீதிபதி வேல்முருகன் பிறப்பித்த உத்தரவில் அரசியல் மற்றும் மீடியா தலையீடின்றி சுதந்திரமான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென கூறியுள்ளார். அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. செந்திலை சாடிய ஜோதிமணி. கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி கவிதா திடீரென திமுகவில் இணைந்தார். கவிதாவை திமுகவில் சேர்த்ததற்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சர்ச்சை கிளம்பியதால் கவிதா திமுகவில் இணைந்த புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்திலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கினார். கூட்டணி என்ற பெயரில் ஏற்படுத்தப்படும் அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என செந்தில் பாலாஜிக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை:
சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அர்ஜென்டினாவில் நடந்த அரசியல் மாநாட்டில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் செந்தில் பாலாஜியின் பதிவுக்கு உடனடியாக எதிர்வினையாற்ற முடியவில்லை. கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சியை பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? கூட்டணியின் பெயரால் ஏற்படுத்தப்படும் இதுபோன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி நடப்பது இது முதல் முறையல்ல. கூட்டணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் பரஸ்பர புரிதல், ஒத்துழைப்பு, நம்பிக்கை மற்றும் மரியாதை அடிப்படையில் உருவாக்கப்படுவது. எந்த சூழலிலும் இதில் எதனோடும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. கரூர் எம்பி என்ற வகையில் காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. இந்த மாதிரியான அவமரியாதையை எளிதில் கடந்து போக முடியாது. கூட்டணிக்குள் இதுபோன்ற கசகசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஜோதிமணி கூறியுள்ளார். மன்னிப்பு தோரணை சரியில்லையே. சீமான் வழக்கில் கோர்ட் எச்சரிக்கை. மீடியாவிடம் வாய் திறக்கவே கூடாது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் சீமான் மீது வழக்கு பதியப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி சீமான் ஹைகோர்ட்டுக்கு சென்றார். மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார். இருதரப்பினரும் பேசி முடிவுக்கு வர சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியது. சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் அவரை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்வோம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சீமான் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் வகையில் இல்லை என்று விஜயலட்சுமியின் வக்கீல் வாதிட்டார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள், இந்த விவகாரத்தை எத்தனை நாளைக்கு தான் எடுத்துக்கொண்டே செல்வது? இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், இல்லையென்றால் கோர்ட்டுக்கு வரவழைக்க நேரிடும். இருவரும் குழந்தைகள் அல்ல என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீதிபதி கூறினார். இருதரப்பும் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதற்கான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். சீமானின் மன்னிப்பு பிரமாண பத்திரம் திருப்தி இல்லை. மன்னிப்பு தோரணையே சரியில்லை. இருதரப்பினரும் மீடியாக்கள் ஆன்லைன் வீடியோக்களில் பேட்டியளிக்க கூடாது. இதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். வேலூரை பரபரப்பாக்கிய 3 மணி நேர சம்பவம். குழந்தையை இறக்கிவிட்டு காரில் தப்பிய கும்பல். வேலூர் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் வேணு. இன்று மதியம் 12:30 மணியளவில் தனது 4 வயது மகனுடன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை வேணு கண்ணில் தூவி குழந்தையை கடத்தினர். வேணு தடுக்க முயன்றும் கூச்சலிட்டும் பலனில்லை. அவர்கள் வந்த கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட அந்த கார் குழந்தையுடன் மின்னல் வேகத்தில் தப்பி சென்றது. பட்டப்பகலில் நகரின் மையப்பகுதியில் குறுகலான சாலையில் நடந்த கடத்தல் சம்பவத்தால் அப்பகுதியே பரபரப்பானது. குழந்தைய எடுத்துன்னு போனான். நான் அது வரையும் போனேன். பின்னாடி ஒருத்தான் ஹெல்மெட் போட்டுருந்தான். நான் பிடிச்சி இழுக்கிறேன். என்ன வெளில தள்ளிட்டு காடு ரொம்ப ஸ்பீடாக அப்படி போயிட்டான் சார். கண்ணை என்னால் தர முடியல. இப்போதான் தர முடியும். குடியாத்தம் நகர போலீசில் வேணு புகார் கொடுத்தார். கடத்தல் சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. குடியாத்தம் நகர போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை கைப்பற்றி குற்றவாளிகளை தேடினர். உடனடியாக அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்களும் உஷார்படுத்தப்பட்டு மாவட்ட மற்றும் மாநில எல்லைகளில் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டது. மதியம் 3:30 மணியளவில் கடத்தப்பட்ட சிறுவனை மாதனூர் அருகே போலீசார் மீட்டனர். கடத்திய கும்பல் சிறுவனை இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். தப்பியோடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்.
உக்ரைனுக்கு தான் இந்தியா சப்போர்ட்டாக இருக்கிறது. ட்ரம்ப் குற்றச்சாட்டுக்கு முரண்பட்ட ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியாவும் சீனாவும் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு நிதி உதவி அளித்து உதவுகின்றனர் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த கருத்திலிருந்து முரண்பட்டிருக்கிறார். ஐநா பொதுசபை கூட்டத்தின் இடையே அமெரிக்காவின் ஃபாக்ஸ் டிவிக்கு பேட்டியளித்த ஜெலன்ஸ்கி இந்தியா பெரும்பாலும் உக்ரைன் பக்கம் இருக்கிறது என்று சொன்னார். ஐரோப்பியர்கள் இந்தியாவுடன் நெருக்கமான மற்றும் வலுவான உறவுகளை ஏற்படுத்துவதன் மூலம் உக்ரைனை ஆதரிப்பதிலிருந்து இந்தியா விலகிவிடாமல் பார்த்துக் கொள்வது முக்கியம். அதற்காக அனைத்தையும் செய்ய வேண்டும். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கும் விவகாரம் தொடர்பான கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் அதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்துக் கொள்வார் என்று நினைக்கிறேன். நாளடைவில் இந்தியா தமது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளும் என்று நம்புகிறோம். ஆனால் சீனாவிடம் இதை எதிர்பார்க்க முடியாது. அந்த நாடு வரலாற்று ரீதியாக ரஷ்யாவுடன் இணக்கம் கொண்டுள்ளது. ரஷ்யாவை ஆதரிப்பதை நிறுத்துவது சீனாவின் நலனுக்கு ஏற்றதாக இருக்காது. எனவே அவர்கள் உக்ரைனை ஆதரிப்பது கஷ்டம்தான். போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் விரும்புகிறோம். அது நடக்கும் வரை அதிபர் ட்ரம்பும் அமெரிக்காவும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பவில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். ஐநா சபையில் ஒலித்த ஓம் சாந்தி 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 ஓம். இந்தோனேஷிய அதிபரின் அற்புதமான பேச்சு. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 80வது கூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடக்கிறது. இதில் பாலஸ்தீன பிரச்சினை, இஸ்ரேல் காசா போர் போன்றவை விவாதிக்கப்படுகின்றன. உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்று பேசி வருகின்றனர். இன்று நடந்த கூட்டத்தில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோ பேசினார். பாலஸ்தீன பிரச்சினை குறித்த அவருடைய கருத்துக்கள் பலரின் கவனத்தை ஈர்த்தன. ஓம் சாந்தி 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 ஓம் என்ற ஸ்லோகங்களை குறிப்பிட்டு அவர் பேசியது உலக தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அவர் இது பற்றி கூறியதாவது: இந்தோனேஷிய நாடு ஐநாவின் அமைதி படைக்கு தொடர்ந்து உதவி வருகிறது. காசா மற்றும் பாலஸ்தீனத்தில் அமைதியை நிலைநாட்ட 20,000 அல்லது அதற்கும் அதிகமான இந்தோனேஷிய படை வீரர்களை அனுப்ப தயாராக இருக்கிறோம். எந்தவொரு அரசியல் மோதலுக்கும் வன்முறையை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் வன்முறை மேலும் வன்முறையை தான் உருவாக்கும். பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஆபிரஹாமின் 2 சந்ததியினராக இருக்கும் இரு நாடுகளும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ்வதுதான் இதற்கு ஒரே தீர்வு. இந்த கனவை நனவாக்குவதில் இந்தோனேஷியா தனது பங்கை அளிக்க உறுதி பூண்டுள்ளது. போர் நிறுத்தம் எனும் உன்னத இலக்கை நோக்கி நாம் பாடுபடுவோம் என அதிபர் பிரபோவோ சுபியான்டோ கூறினார். அமைதியை வலியுறுத்தும் சர்வமத ஸ்லோகங்களை சொல்லி அவர் தன் உரையை முடித்தார். Forefathers, our journey that we must complete. Thank you. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Shalom. Om Santi 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 Om. Namo Buddhaya. Thank you very much.